2030இல் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? மருத்துவர், ஆசிரியர், ஓட்டுநர் இவர்களுடைய வேலைகளையெல்லாம் செயற்கை நுண்ணறிவு மாற்றிவிடுமா? இன்று 2030இல் ஏஐ நம்ம தினசரி வாழ்க்கையை எப்படி மாற்றப் போகிறது என்று பார்க்கலாம். மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய வேலைகள் குறைய வாய்ப்பு அதிகம். தகவல் பதிவு, வாடிக்கையாளர் சேவை போன்ற அடிப்படை வேலைகளை ஏஐ செய்ய ஆரம்பிக்கும். தானியங்கி கார்கள், விநியோக ரோபோக்கள் சாதாரணமாகி விடலாம். ஆனால் எல்லாரும் வேலை இழக்க மாட்டார்கள். புதிய வேலைகள் உருவாகும். ஏஐ பயிற்சியாளர், கண்காணிப்பாளர், தொழில்நுட்ப மேம்பாட்டு நிபுணர். திறமைகளை மேம்படுத்தினால் பயமில்லை. மருத்துவத்தில் பெரிய மாற்றம் வரும். ஸ்கேன் எடுத்த சில நிமிடங்களிலேயே நோயை கண்டறிய முடியும். புற்றுநோய், இதய நோய் போன்றவை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கப்படும். தொலைவிலிருந்தே அறுவை சிகிச்சை செய்யும் ரோபோக்கள் பயன்பாட்டுக்கு வரும். ஊரக பகுதிகளிலும் சிறந்த சிகிச்சை கிடைக்கும். 2030இல் வீடுகள் முழுவதும் தானியங்கியாக இருக்கும். நீங்கள் வீட்டிற்கு வந்தவுடன் விளக்குகள் எரியும், குளிர்சாதன பெட்டி இயங்கும், பாதுகாப்பு அமைப்பு முகத்தை அடையாளம் காணும். வாழ்க்கை மிகவும் எளிதாகிவிடும். ஏஐ ஆசிரியர் போல செயல்படுது. தனிப்பட்ட முறையில் கற்பிக்கும். மெதுவாக கற்றுக்கொள்வோருக்கு மெதுவாகவும், வேகமாக கற்றுக்கொள்வோருக்கு மேம்பட்ட பாடங்களும் வழங்கப்படும். கல்வி சமமாக கிடைக்கும். கலை மற்றும் பொழுதுபோக்கு. ஏஐ இசை உருவாக்கும், திரைப்படங்கள் உருவாக்கும், புதிய கலைப்படைப்புகள் உருவாகும். ஆனால் உணர்ச்சியும் உண்மையான சிந்தனையும் மனிதர்களிடமே இருக்கும். ஏஐயின் ஆபத்துகள். போலி வீடியோக்கள் அதிகரிக்கலாம். தவறான செய்திகள் பரவலாம். தனியுரிமை பிரச்சினைகள் ஏற்படலாம். அதனால் கட்டுப்பாடுகளும் சட்டங்களும் மிகவும் அவசியம். செயற்கை நுண்ணறிவு நம்ம எதிரி அல்ல. சரியாக பயன்படுத்தினால் அது நம்ம சிறந்த உதவியாளர். 2030இல் ஏஐ நம்ம வாழ்க்கையை எளிதாக்கும். ஆனால் அதை கட்டுப்படுத்துவது நம்ம கையில்தான். இந்த எதிர்காலத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கருத்தில் சொல்லுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட தகவல்கள் வேண்டுமெனில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.